இறைமை நமக்கு வழங்கியுள்ள இந்த இனிய சந்தர்ப்பத்துக்காக நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய வாக்கியம் தோமாவின் நற்செய்தியின் நூல் 4வது வாக்கியம். இயேசு கூறினார், முதியவன் 7 நாள் ஆன குழந்தையிடம் வாழ்வின் இடத்தை பற்றி கேட்க தயங்க மாட்டான். அவன் வாழ்வான். ஏனெனில் முதலில் இருப்பவர்களில் பலர் கடைசி ஆவார்கள், அவர்கள் ஒன்றாவார்கள். இயேசு இந்த தம்முடைய உரையிலே ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை படைத்த தன்னுடைய தந்தையாகிய இறைவனின் அரசு, இயக்கம், ஆளுமை இவைகளை தன்னுள் தானே தேடி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற உண்மையை மிகவும் வலிமையாக, ஆழமாக, எளிமையாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் கவனித்து வருகிறோம். இப்போது இந்த வாக்கியம் அதற்கு முரணாக தோன்றுகிறது. முதியவன் 7 நாள் ஆன குழந்தையிடம் வாழ்வின் இடத்தை பற்றி கேட்க தயங்க மாட்டான். ஒரு 70 வயது, 80 வயது, 90, 100 வயது ஆன முதியவர் ஒருவர் தனக்கு வாழ்வின் மூலம் தெரிய வேண்டும். வாழ்வின் இடம் என்பது வாழ்வின் மூலம், வாழ்வின் ஆதாரம். அந்த வாழ்வின் மூலத்தை தான் கண்டறிய வேண்டும் என்று விரும்பினால் அதனை ஒரு 7 நாளான குழந்தையிடம், அந்த குழந்தைக்கு அந்த வழியை சொல்ல முடியும், அந்த குழந்தையை வழிநடத்தக்கூடும், அந்த குழந்தைக்கு அந்த இடம் தெரிந்திருக்கிறது என்றால் அந்த குழந்தையிடம் கேட்டு தெரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள அவன் தயங்க மாட்டான் என்று இங்கு அவர் கூறியதாக தோமா பதிவு செய்திருக்கிறார். ஆனால் முந்தைய வாக்கியத்தை நாம் சிந்திக்கும் போது இறைமையின் ராஜ்யம் என்பது, இறைமையின் ஆளுமை என்பது வானத்தில் இருக்கிறது என்று உங்களை வழிநடத்துகிறவர்கள் சொன்னால் உங்களுக்கு முன்பதாக பறவைகள் முந்திக் கொள்ளும். கடலில் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு முன்பதாக மீன்கள் முந்திக் கொள்ளும். ஏனெனில் அது உங்களுக்கு உள்ளும் உங்களுக்கு வெளியிலும் இருக்கிறது. நீங்கள் அதனை அறிந்தால் அறியப்படுவீர்கள், அறியாவிட்டால் வறுமையில் வாழ்வீர்கள், நீங்களே அந்த வறுமையா இருப்பீர்கள் என்று உபதேசம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் தேடி அறிந்து அடைந்து அனுபவிக்க வேண்டிய அந்த இறைத்துவத்தை, அந்த ஆளுமையை, அந்த வாழ்விடத்தை, அந்த வாழ்வின் மூலத்தை இப்போது ஒரு தனக்கு வெளியே உள்ள ஒரு சிறு பாலகன், ஒரு சிறு குழந்தை, பிஞ்சு குழந்தை, சிறு குழந்தை கூட கிடையாது, பிஞ்சு குழந்தையா இருந்தாலும் அதனை கேட்டு தெரிந்து கொள்ள அவன் தயங்க மாட்டான் என்று சொல்வதன் மூலமாக வெளியே தேட வேண்டும், வெளியே கேட்க வேண்டும். தன்னை விட வயதில் குறைந்தவர்கள், தனக்கு தன்னை விட எளிமையாக தெரிகிறவர்கள், அல்லது தன்னை விட எல்லாவற்றிலும் குறைந்தவர்கள் என்றாலும் அவர்களிடம் அந்த உண்மை இருக்கிறது என்றால், அந்த இடம் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது என்றால் அதனை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாரா? அப்படித்தான் சொல்லுகிறார் என்றால் அது முன்பு சொன்ன உன்னுள்ளேயே உண்மையை தேடி கண்டுணர வேண்டும் எனும் அந்த உண்மைக்கு உனக்கு வெளியே இருக்கக்கூடியவரிடத்தில் கேட்டு கண்டறிய வேண்டும் என்று சொல்லுகிற இந்த கருத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். ஆனால் குரு ஒருவர் தம்முடைய சீடனை வழிநடத்தும் போது, உண்மையை உபதேசிக்கும் போது முரண்பாடுகளோட கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறதே இல்லை. முரண்பாடு போல தோன்றுகிற, ஆழமானதாக தெரிகின்ற, கடினமானதாக தெரிகின்ற கருத்துக்களை எளிமையாக ஏற்கும் வண்ணத்தில், புரிந்து கொள்ளும் வண்ணத்தில் எடுத்து இயம்புகிறவர்கள் தான் குரு. வேதங்கள் மனிதர்களை குழப்பும். வேதங்கள் மனிதர்களுக்குள் அல்லது தனக்குள் தான் கொண்டிருக்கிற கருத்துக்களுக்குள் முரண்பாடுகளை கொண்டிருக்கும். ஆனால்
குரு குழப்புவதில்லை. இயேசுவின் உபதேசம் குழப்பம் உடையது அல்ல, ஒன்றுக்கொன்று முரணானது அல்ல. அவைகள் தெள்ளம் தெளிந்தவைகள், தெளிவான நீரோடை போன்றவைகள். எந்த ஒருவனும் அதில் உற்று நோக்கினால் தன்னுடைய முழுமையை, தன்னுடைய ஆதாரத்தை, தன்னுடைய மூலத்தை தெளிவாக கண்டுணர முடியும் என்பது போல அவைகள் அவ்வளவு தெளிந்தவைகளாக இருக்கின்றன. அவ்வாறுதான் இங்கும் தெளிவான ஒரு உபதேசத்தை, ஒரு வழிநடத்துதலை, ஒரு போதனையை அவர் முன்வைத்திருக்கிறார். முதியவன் 7 நாள் ஆன குழந்தையிடம் வாழ்வின் இடத்தை பற்றி கேட்க தயங்க மாட்டான். இங்கு முதியவன் என்பவன் வயதில் முதிர்ந்தவன் மட்டுமல்ல, அவன் அனுபவத்தில் முதிர்ந்தவன், அறிவில் முதிர்ந்தவன், ஆணவத்தில் முதிர்ந்தவன், பல்வேறு தகவல்களை கற்றறிந்த கல்வியில் முதிர்ந்தவன், தனக்கு ஏற்கனவே பலவற்றை சேகரித்து தன்னில் தான் பலவற்றை அவன் அடக்கி வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். அவன் முதியவன். பல இருக்கிறது அவனிடத்தில். அவன் அனுபவசாலி. பல ஆண்டுகள் அவன் வாழ்ந்திருக்கிறான். பல நூல்களை அவன் கற்றிருக்கிறான். பல ஞானிகளுடைய, உணர்வாளர்களுடைய, பிரசங்கிகளுடைய, விளக்க உரையாளர்களுடைய உரைகளை எல்லாம் அவன் கேட்டிருக்கிறான். இந்த உலகத்தில் பல காட்சிகளை அவன் கண்டிருக்கின்றான். பல கருத்துக்களை அவன் செவியுற்றிருக்கின்றான். பல்வேறு பாடங்களை அவன் படித்திருக்கின்றான். அதிலிருந்து பல்வேறு படிப்பினைகளை அவன் பெற்றிருக்கின்றான். ஆகவே அவன் முதியவன் என்னும் போது இந்த உலகத்தை பற்றி, கடவுளை பற்றி, வாழ்வை பற்றி பல்வேறு விடயங்களை ஏற்கனவே தனக்குள் தானே அவன் இங்கிருந்து கற்றுக்கொண்டு, பெற்றுக்கொண்டு, சேகரித்து வைத்து அதிலே அவன் முதுமை அடைந்திருக்கின்ற ஒருவன். அவன் முதியவன். அவனிடம் ஏராளம் இருக்கிறது. அவனிடம் தாராளமா இருக்கிறது. அவன் நிறைய சேமிச்சு வச்சிருக்கிறான், நிறைய கற்று வச்சிருக்கிறான், நிறைய பெற்று வச்சிருக்கிறான், நிறைய அறிந்து வைத்திருக்கிறான், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறான், நிறைய அனுபவத்தை சேகரிச்சு வச்சிருக்கிறான், நிறைய அறிவு களஞ்சியமா அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். அனைத்திலும் அவன் முதியவனாக இருக்கின்றான். ஆனால் என்ன உண்மை இங்கு? அவன் தன்னுடைய வாழ்வின் மூலத்தை, தன்னுடைய வாழ்விடத்தை, தன்னுடைய வாழ்வினுடைய துவக்கம் என்ன, தன்னுடைய வாழ்வினுடைய முடிவு என்ன, தன்னுடைய வாழ்வின் ஆதாரம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, தன்னுடைய உயிரின் மூலம் என்ன என்பதை பற்றிய உண்மையை அவன் அறியாதவனாக இருக்கிறான். அறிவு அடைந்திருக்கிறான், வயது முதிர்ச்சி அடைந்திருக்கிறான், பல்வேறு அனுபவங்கள் அடைந்திருக்கிறான். ஆனால் வாழ்வின் மூலத்தை அவன் அறியாதவனாக இருக்கின்றான். இதிலிருந்து என்ன ஒரு உண்மையை, அடிப்படை உண்மையை இயேசு முன்வைக்கிறார்? வளர்ந்தோர் எல்லாம் வளர்ந்தோர் அல்ல, வாழ்ந்தோர் எல்லாம் வாழ்ந்தோர் அல்ல, முதியோர் எல்லாம் முதிர்ந்தோர் அல்ல, கற்றோர் எல்லாம் கற்றோர் அல்ல, அறிந்தோர் எல்லாம் அறிவர் அல்ல, தெரிந்தோர் எல்லாம் எல்லா உண்மைகளையும் தெரிந்தோர் அல்ல. வாழ்வுக்கு, வாழ வந்ததற்கு, இங்கு மனித பிறவியாக ஒரு உயிரினமாக, 6வது அறிவு உயிரினமாக வெளிப்பட்டதற்கு அடிப்படையாக எதனை அறிய வேண்டுமோ அந்த உண்மையை அறியாமல் கூட ஒருவர் முதியவராகிவிட முடியும். பல ஆண்டு வாழ்ந்து விட முடியும், பல புத்தகங்களை கற்றுவிட முடியும், பல பேரை சந்தித்து விட முடியும், பல நாடுகளுக்கு பயணம் செய்து விட முடியும், பல ஆளுமைகளை பெற்றுவிட முடியும், பல அதிகாரங்களை அனுபவித்து வாழ்ந்து விட முடியும். ஆனால் அடைய வேண்டிய, அறிய வேண்டிய அடிப்படையை அறியாமல் கூட அவர்கள் முதியவர்கள் ஆகிவிடுவதற்கான வாய்ப்புகள் இங்கு அதிகம். முதிர்ந்த தன்மை, அறிவில் நான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன், அனுபவத்தில் நான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன், வாழ்வில் வயதில் நான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன், படிப்பில் நான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன், பல பட்டங்களை நான் பெற்றிருக்கிறேன் என்பது அவர் அறிய வேண்டிய உண்மையை அறிந்து விட்டார் என்பதற்கான சான்றுகள் கிடையாது. வயதில் முதிர்ந்தவர் என்பதோ, அனுபவத்தில் முதிர்ந்தவர் என்பதோ, அறிவில் முதிர்ந்தவர் என்பதோ அவர் அடைந்து விட்டார், அடைய வேண்டியதை அடைந்து விட்டார், பெற வேண்டியதை பெற்று விட்டார், அவர் வாழ்வின் மூலத்தை
கண்டறிந்து உணர்ந்து விட்டார். எதற்காக பிறந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி விட்டார் என்று கருதி கொள்ள முடியாது. இந்த உலகம் கற்றோரிடத்தில் தான் ஏமாந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முதிர்ந்தவர்களிடத்தில் தான் மோசம் போய் கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன நினைக்கிறது? முதிர்ந்த தன்மைதான் அனைத்திலும் முழுமைப்பட்ட தன்மை என்று நினைக்கிறது. வயது முதிர்ந்தவர்கள், அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள், கல்வியில் முதிர்ந்தவர்கள், கருத்தில் முதிர்ந்தவர்கள், பட்டங்களில் முதிர்ந்தவர்கள், பதவிகளில் முதிர்ந்தவர்கள், பணத்தில் முதிர்ந்தவர்கள், இப்படி முதியோராக இருக்கிறவர்கள், மூத்தோராக இருக்கின்றவர்கள். முதியோர் என்பவர்களே மூத்தோர். அவர்கள் ஏற்கனவே இங்கு வந்தவர்கள், ஏற்கனவே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஏற்கனவே நமக்கு முன்பாக எல்லாவற்றையும் பார்த்தவர்கள், எல்லாவற்றையும் கடந்து சென்றவர்கள். ஆகவே அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கருதி ஏமாந்து போகிற கூட்டம் பெரும் கூட்டம். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் தன்னில் தானே ஏமாந்தவராக இருக்கிறார். தன்னில் தானே தான் அடைய வேண்டிய ஒன்றை அடையாதவராக தவிப்பில் இருக்கின்றார். இப்ப வழி என்ன? அதைத்தான் இங்கு சொல்லுகிறார். முதியவன் 7 நாள் ஆன குழந்தையிடம் வாழ்வின் இடத்தை பற்றி கேட்க தயங்க மாட்டான். இப்போ முதியவனாக இருக்கின்ற இவன் வாழ்வின் இடத்தை அறிய வேண்டும். முதியவனாகியும் இதுவரை அந்த இடத்தை அறியவில்லை, அந்த உண்மையை அறியவில்லை, அந்த மூலத்தை உணரவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த முதிர்ந்த நிலைமையில், முதிர்ந்த இந்த வயதில், முதிர்ந்த இந்த அறிவில், ஐயோ நான் வாழ்வின் இடத்தை அறியவில்லையே, வாழ்வின் மூலத்தை உணரவில்லையே, இப்பொழுதாவது அதை நான் அறிய வேண்டுமே, உணர வேண்டுமே என்கிற எண்ணம் ஏற்பட்டு அதனை அவன் தேட துவங்கும் போது 7 நாள் ஆன குழந்தை, 7 மாதம் கிடையாதுங்க, 7 வயசு கிடையாதுங்க, 7 நாள் ஆன குழந்தை. 7 நாள் ஆன குழந்தைங்க எங்க போய் கண்டுபிடிக்கிறது? சரி, கண்டுபிடிச்சாலும் அந்த 7 நாள் ஆன குழந்தை கிட்ட என்ன கேள்வி கேட்டு என்ன பதில பெறுறது? அந்த 7 நாள் ஆன குழந்தை கிட்ட என்ன இருக்க போகுது? அது என்ன பேச போகுது? என்ன வழிகாட்ட போகிறது? யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்து 7 நாள் ஆச்சு? 7 நாள் ஆன குழந்தைகள் எந்தெந்த வீட்டுல இருக்கிறாங்க? போய் அந்த குழந்தைய நாம தொழுது, அந்த குழந்தையினுடைய பாதங்களை எடுத்து தலைமையில வைத்து கொஞ்சி, எனக்கு வழிகாட்டு, எனக்கு ஞானம் கொடு, எனக்கு என் மூலத்தை உணர்த்து, என்னுடைய வாழ்வின் இடத்தை எனக்கு காண்பி அப்படின்னு அந்த குழந்தை இடத்துல போய் சரணாகதி ஆகிறத பத்தி சொல்றாரா? இல்ல, அப்படி இல்ல. இயேசுவினுடைய போதனையின் முழு சாராம்சமும் ஒற்றை கருத்தை தான் அது உட்கருத்தாக கொண்டிருக்கின்றது. அந்த உட்கருத்து என்னவென்றால், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மூலத்தை, தன்னுடைய ஆதாரத்தை, தன்னுடைய வாழ்வை அவனுக்குள்ளாகவே தேடுவது. வாழ்வின் நதிகள் உன்னுள்ளிருந்து புறப்பட்டு வரும். இதோ இறைவனுடைய அரசு உனக்குள் இருக்கின்றது. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றது. இதுதானே மொத்த போதனையினுடைய ஒற்றை சாராம்சம். அவ்வாறு இருக்கும்போது இது வெளியே தேடுவதை பற்றியானது கிடையாது. முதியவன் ஒருவன் தன்னுடைய வயது, அனுபவம், அறிவு, கல்வி, பட்டம், பதவி, பணம், வாழ்ந்ததில் அவன் பெற்றுக்கொண்ட அத்தனை அனுபவங்கள் அனைத்திலும் முதிர்ந்திருந்தாலும் கூட தன்னுடைய மூலத்தை அவன் அறியாமல் இருக்கலாம். அவ்வாறு அவன் அறியாமல் இருக்கும்போது அவன் அதை அறிய வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னுள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய 7 நாள் குழந்தை தன்மைக்கு அவன் திரும்ப வேண்டும், அதனிடத்திற்கு அவன் வர வேண்டும் என்பதுதான். தனக்கு வெளியே இருக்கிற ஒரு குழந்தை கிட்ட கிடையாது, தனக்கு தூரமா இருக்கிற, தனக்கு புறம்பே இருக்கிற ஒரு பிறந்த குழந்தை கிட்ட கிடையாது. தன்னுள் இருக்கிற அந்த குழந்தை. ஒவ்வொரு முதியவனுக்குள்ளும் ஒரு குழந்தை உண்டு. ஒவ்வொரு வளர்ந்தவனுக்குள்ளும் ஒரு குழந்தை உண்டு. ஒவ்வொரு ஆணுக்குள்ளும், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் அந்த குழந்தை தன்மை உண்டு. ஆகவே தான் அந்த 7 நாள் குழந்தை அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு கலங்கமற்ற நிலை. ஒரு கலங்கமற்ற நிலை. எதையும் போர்த்தி கொள்ளாத நிலை, எதையும் அறியாத நிலை, எதையும் உணராத நிலை, எதனையும் சாராத நிலை. ஒரு 7 நாள் குழந்தையிடத்தில் சாதி இருக்காது. ஒரு 7 நாள் குழந்தையிடத்தில் மதம் இருக்காது.
7 நாள் குழந்தையிடத்தில் இந்த உலகத்தில் எழுதி இத்தனை கோடி மனிதர்களுடைய மனங்களில் ஏற்றப்பட்டு திணிக்கப்பட்டு நம்ப வைக்கப்பட்டிருக்கின்ற கட்டு கதைகள், கற்பனைகள், கற்பனை கடவுளர்களை பற்றிய புராணங்கள், இதிகாசங்கள், இங்கு ஏற்றப்பட்டுள்ள புனையப்பட்டுள்ள அத்தனை விதமான கதைகள் எதுவுமே அந்த குழந்தையில் ஏறி இருக்காது. அந்த குழந்தை நான் யார், நான் என்ற அந்த புத்தியை கூட அடைந்திருக்காது. மனம் உழைத்திருக்காது. புத்தி செயல்பாட்டில் இருக்காது. ஆணவம் இருக்காது. எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும், இது சரி, இது தவறு என்கிற எந்த எந்த இருமையும் அந்த குழந்தைக்கு கிடையாது. அதனை என்னவென்று சொல்லலாம்? ஒரு களங்கமற்ற ஒரு தூய நிலை. ஒரு களங்கமற்ற ஒரு தூய நிலை அந்த குழந்தை. தெய்வ நிலை. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்றால் என்ன? அது குணமற்று இருக்கிறது. அது பண்பற்று இருக்கிறது. அது பேதமற்று இருக்கின்றது. அது அது எதனை பற்றிய நல்லது கெட்டதையும் அது கற்றுக்கொள்ளவில்லை. இங்கு எதையும் அது கற்றுக்கொள்ளவில்லை. இங்குள்ள எதையும் அது பார்க்கவில்லை. இங்குள்ள எதையும் தன்னில் அது எடுத்துக்கொள்ளவில்லை. இங்கு வந்திருக்கிறது, இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்குள்ள எதையும் அது அறியவில்லை, எதனையும் அது எடுத்துக்கொள்ளவில்லை. அது மூலத்தோடு மட்டுமே உறவாடி கொண்டிருக்கிறது. மூலத்தோடு மட்டுமே உறவாடி கொண்டிருக்கிறது. இறையை மட்டுமே உணர்ந்து கொண்டிருக்கிறது. தன் மூலத்தை மட்டுமே அது தன்னுள் கொண்டிருக்கின்றது. தூய்மையாக இருக்கிறது. பாதை எங்கு தெளிவாக இருக்கின்றது. அந்த 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 குழந்தைக்கும் அந்த மூலத்துக்கும் இடையே எந்த விதமான முட்டுக்கட்டைகளும் கிடையாது. சிந்திக்கலாம், அந்த குழந்தைக்கும் அந்த கலங்கமற்ற அந்த தன்மையில் இருக்கிற 7 நாளான அந்த குழந்தைக்கும் அதனுடைய மூலத்துக்கும் இடையே முட்டுக்கட்டைகள், இடைச்செருகல்கள் எதுவுமே கிடையாது. அங்கு பாதை என்பது தெளிவாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இது வேறு, இது வேறு என்று இரண்டையும் இணைக்கக்கூடிய பாலமோ பாதையோ என்று ஒன்று இல்லாமல் இரண்டும் ஒன்றாகவே அங்கு இருக்கின்றது. இறையும் அந்த குழந்தையும், மூலமும் இந்த இந்த வெளிப்பாடும், படைத்தவனும் படைக்கப்பட்டிருக்கிற இந்த குழந்தையும், வெளிப்படுத்தியவனும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த குழந்தையும் அங்கு ஒரே நிலையில் இருக்கிறது. இன்னும் தன்னை நான் யார், நான் வேறு, இது எனது, என்னுடையது, என்னால் என்கிற அந்த தனிப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த தனி நிலைக்கே அந்த குழந்தை இன்னும் வரவில்லை. அப்படி ஒன்று ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அந்த நிலையை கடந்தவர்கள் தான். ஒவ்வொருவரும் அந்த நிலையிலிருந்து வளர்ந்தவர்கள் தான். பிரிந்தவர்கள் தான். வேறானவர்கள், மாறானவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கொண்டோம், எனது கற்றுக்கொண்டோம், என்னால் கற்றுக்கொண்டோம், என்னுடையவர்கள் என்று பிடித்துக் கொண்டோம், எனக்கு தெரியும் என்று நாம் ஆனோம், உனக்கு தெரியாது என்று நாம் ஆனோம், நீ வேறு நான் வேறு என்று ஆனோம், இறை எங்கே இருக்கிறது என்று ஆனோம். இது எல்லாமே வளர்ந்தது. இது எல்லாமே பெற்றுக்கொண்டது. இது எல்லாமே கற்றுக்கொண்டது. இது எல்லாமே மாயை வந்து சேர்ந்தது. கண்மம் வந்து சேர்ந்தது. ஆணவம் வந்து சேர்ந்தது. இவைகள்லாம் வந்து சேர்ந்தவைகள். ஆனால் உண்மையிலேயே நாம் எவ்வாறு இருந்தோம், எங்கிருந்து வந்தோம்? மூலத்தில் மூலமாக அந்த உணர்வில் அந்த நிலையில் குழந்தையாகத்தான் இருந்தோம். இப்ப இந்த வாக்கியத்தை நீங்க படிச்சு பாருங்க. முதியவன் 7 நாள் ஆன குழந்தையிடம், முதியவன் தன்னுடைய முதுமை, நான் முதியவன், நான் கற்றவன், நான் அறிந்தவன், நான் தெரிந்தவன், நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு தெரியும் என்கிற அந்த முதியதை பற்றி தான் கொண்டிருக்கிற அந்த கற்றல்களை, அந்த கர்வத்தை, அந்த ஆணவத்தை, அந்த இடத்தை, நான் முதியவன் என்று நான் பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த பிடியை விட்டு அதனை தளர்த்தி அவன் இறங்கினால் அவன் எங்கு வந்து நிற்பான்? அந்த 7 நாள் குழந்தைகிட்ட வந்து நிற்பான். ஆனா அப்படி நிக்கிறதுக்கு எல்லாருக்கும் முடியுமா அப்படின்னு அதை சொல்றாரு. வாழ்வின் மூலத்தை அறிய வேண்டும் என்கிற துடிப்பு எவனுக்கு வந்து விட்டதோ அவன் தயங்க மாட்டான். அந்த நிலைக்கு வருவதற்கு அவன் தயங்க மாட்டான். மற்றவர்கள் எல்லாம் தயக்கத்திலேயே, அவர்கள் தயக்கம் கலையாமலேயே முதியவன் என்கிற அந்த மயக்கத்திலேயே அவர்கள் நின்று போய்விடுவார்கள், மாண்டு விடுவார்கள். உண்மை அறிய மாட்டார்கள், மூலத்தை உணர மாட்டார்கள், வாழ்விடத்தை அவர்கள் கண்டறிய மாட்டார்கள்.
காரணம் என்னன்னா, அந்த முதுமையை விட முடியாது. அந்த முதிர்ச்சிங்கிறத விட முடியாது. அந்த வளர்ந்தவங்கிறத விட முடியாது. அறிந்தவன், தெரிந்தவன் என்கிற அந்த ஆணவத்த விட முடியாது. அந்த நிலையிலிருந்து இறங்கி, அந்த தூய்மையான கலங்கமில்லாத அந்த குழந்தை தன்மைக்கு தன்னுள் அவன் வர முடியாது. தான் குழந்தையாக முடியாது. எல்லாருக்கும் வளர ஆசை. எல்லாருக்கும் இன்னும் அதிகம் கற்கணும்னு ஆசை. அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதிகம் அடையணும்னு ஆசை. அதிகம் அனுபவப்படணும்னு ஆசை. நான் நான் உன்ன விட எனக்கு வயசு அதிகம்னு காண்பிச்சுக்க ஆசை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா? பிள்ளைங்க குழந்தையா இருக்கும்போது அந்த 7 நாள் குழந்தை ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே இல்ல அது. அது இல்ல. ஆனா, அதே குழந்தை ஒரு 2 வயசு ஆன பிறகு, 3 வயசு ஆன பிறகு, 4 வயசு ஆன பிறகு, 5 வயசு 7 வயசு ஆன பிறகு வச்சுக்கலாம். 7 நாள் குழந்தை 7 வயசு ஆன பிறகு வச்சுங்க. 7 நாள் குழந்தை 7 வயசு ஆன பிறகு, தன்னாலேயே வயச கூட்டி சொல்லும். நீங்க இன்னும் பாருங்களா? தன்னாலேயே வயச கூட்டி சொல்லும். உனக்கு 7 வயசு அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு 8 வயசு ஆயிடுச்சு. 9 வயசு ஆயிடுச்சு. நான் இவங்களோட பெரியவன். நான் அவங்களோட பெரியவன். அவங்க என்ன அண்ணான்னு கூப்பிடணும். இவங்க என்ன அக்கான்னு கூப்பிடணும். அப்படிங்கிற அந்த விருப்பம் வந்துரும். இப்ப இந்த உலகம் என்ன ஏன்னா இந்த உலகத்தை பார்த்த உடனே அவளுக்கு என்ன தோன்றுகிறது? பெரியவர்களா இருப்பது தான் இங்க சிறப்பு. எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பது தான் இங்க சிறப்பு. அறிவாளிங்க தான் இங்க பாராட்டப்படுறாங்க. முதன்மையா வரவங்க தான் இங்க வந்து புகழப்படுறாங்க. ஆக நான் முதல்ல வரணும். நான் பெரியவனா இருக்கணும். நான் முதிர்ச்சி அடையணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சதா காட்டிக்கணும். இந்த மனநிலையைத்தான் வளரத் துவங்கும் போதே வளர்த்துக் கொள்கிறார்கள். நாம் எல்லாருமே வளரத் துவங்கும்போது வளர்த்துக் கொண்டவைகள் இவைகள் தான். நாம் கற்றுக்கொண்டவைகள், நாம் பெற்றுக்கொண்டவைகள் இவைகள் தான். உலகம் இந்த சாயலைத்தான் நமக்கு காண்பித்திருக்கிறது. இந்த உலகத்துல போட்டி போடணும். பரிசு பெறணும். முதல்ல வரணும். முதன்மையா காட்டிக்கணும். முதிர்ச்சியா காட்டிக்கணும். எல்லாம் தெரிந்தது போல காட்டிக்கணும். அந்த இடத்த தக்க வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? காட்டிக்கிறது மட்டும் இல்ல. அந்த காட்டிக்கிட்ட அந்த இடத்த நாம தக்க வச்சுக்கணும். அத விட்டுறக்கூடாது. அங்கிருந்து இறங்கிடக்கூடாது. இன்னும் மேல வேணுமா ஏறி போலாமே தவிர, கீழ வரக்கூடாது. அதுக்கான நெறைய பாடல்கள், அதற்கான நெறைய தத்துவங்கள், அதற்கான நெறைய சாதனையாளர்களுடைய பட்டியல்கள், இவைகளெல்லாம் உலகம் இங்க ஏற்படுத்தி உனக்கு காட்டி, உன்ன பிரமிக்க வச்சு, நான் எப்போது அப்படி ஆவது? நான் எப்போது அப்படி ஆவது? என்கிற தூண்டலை உனக்குள்ளாக கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் நீ இருக்கும்போது, உயர்ந்தவனாக நீ இருக்கும்போது, எல்லாம் கற்றவனாக நீ இருக்கும்போது, தெரிந்தவனாக இருக்கும்போது, பதவியில் உயர்வு பெற்றவனாக இருக்கும்போது, பணத்தில் நீ செழுமை மிக்கவனாக இருக்கும்போது, இந்த உலகம் உன்னை மதிக்கும். அப்ப மதிக்கப்படுகிறது என்றால் அது முதுமை அடைந்தது. நிறைய எதுகிட்ட இருக்குதோ வயசுல நிறைய இருக்கணும், அறிவுல நிறைய இருக்கணும், படிப்புல நிறைய இருக்கணும், பணத்துல நிறைய இருக்கணும். இப்படி நிறைய எது இருக்குதோ அது இங்கு மதிக்கப்படுதுன்ற ஒரு கல்விதான் இங்கு கொடுக்கப்படுகிறது என்பதனால் எல்லோரும் அதை குழந்தைகளாக இருக்கும் போதிலிருந்தே நம்ம சொல்ல பிள்ளைங்க பேசுவோம் பாத்தீங்களா? டேய் எங்க வீட்டுல வந்து இவ்ளோ இருக்குது பணம் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான்னா, அடுத்து இந்த பையன் சொல்லுவான், போடா எங்க வீட்டுல இவ்ளோ இருக்குதுன்னு சொல்லுவான். இன்னொருத்தன் 3வது பாத்துன்னு சொல்லுவான், போங்கடா டேய் எங்க வீட்டுல வானம் பெருசு இருக்குதுடா. எங்க வீட்டுல வானம் பெருசு இருக்குதுடான்னு சொல்லுவான். தெரியல இப்ப பிள்ளைங்க அப்படி பேசுறாங்களான்னு. ஆனா நாங்க பிள்ளைங்களா இருக்கும்போது அப்படித்தான் பேசணும். அளவிட முடியாது. அவ்வளவு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதும், இருக்கிறது என்று காண்பித்துக் கொள்வதும், எனக்கு தெரியும் என்று அறிவித்துக் கொள்வதும் தான் இங்கு மதிக்கப்படுகிறது. ஆகவே வளரும் குழந்தைகளே இளம் பருவத்தில் முதுமையைத்தான் காட்டிக் கொள்கிறார்கள். முதுமையைத்தான் விரும்புகிறார்கள். முதுமையோடு தான் சேருகிறார்கள். முதியவர்களைப் போலத்தான் பேசுகிறார்கள். அதான் சில குழந்தைகளை என்னன்னே கூப்பிடுறோம். சரியான கேள்வி இது. சரியான கிழவன் இது. அப்படின்னே கூப்பிடுறோம். ஏன்னா அவர்கள் அதை விரும்புகிறார்கள். அப்ப அந்த அந்த அத அது
இப்ப சின்ன பிள்ளையா இளம் பருவத்துல வளரும் போது அதை விரும்புனாங்க. இப்ப அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. மனச வயசான பிறகு இளமைய விரும்பும். இளமையா இருக்கும் நாடும். அது வந்து தின்றதுக்கு, ஓடுறதுக்கு, ஓடியாறதுக்கு, கொஞ்சறதுக்கு, குலாவுறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு தானே தவிர, ஆனா உண்மையிலேயே அந்த அந்த முதுமை, அந்த முதிர்ச்சி என்பதை, முதியவர் என்பதை விட்டு அந்த மனம் உண்மையிலேயே இறங்காது. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தரு எனக்கு தெரியும். என்கிட்ட இருக்கு. எனக்கு முடியும். நான் உன்ன விட பெருசு. உன்ன விட என்ட்ட இருக்கிறது அதிகம். இதைத்தான் காண்பித்துக் கொள்ள விரும்புவோம். இதைத்தான் காலத்துக்கும் காப்பாற்றிக் கொள்ளவும் விரும்புவோம். இந்த இடத்தை விட்டு, இந்த நிலையை விட்டு, இந்த தன்மையை விட்டு, இந்த 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 புத்தியை விட்டு கொஞ்சம் கூட இறங்க முடியாது. அப்படி இறங்குறதுக்கு பல தடுக்கும். அந்த 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 தடைகள் எல்லாம் பெரும் தயக்கங்கள் கூட. சாதியில, சாதி உணர்வுல, சாதி அறிவுல, சாதி பற்றுல முதியவர். மத நம்பிக்கையில, மத கருத்துல, மத உடன்பாடுல, மத செயல்பாடுகள்ல, மத சேவைகள்ல முதியவர். இவங்கெல்லாம் இறங்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களா? சமூக கருத்துக்கள சமூகத்துல நல்லவர்ன்னு பாராட்டு பெற்றதுல அவர் முதியவர். ரொம்ப முதுமை அடைஞ்சிருக்கிறாரு. ஏகப்பட்ட நல்லவர்ங்கிற பட்டங்கள, விருதுகள அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. நெறைய பேர் அவர பாராட்டி இருக்கிறாங்க. அவரால இறங்க முடியுமா? முடியாது. எதிலெல்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் தங்களை முதியவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, பிறரை விட சிறப்பானவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, பிறருக்கு முன்பதாக அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அவைகளை மரணம் வரை, சாகும் வரை தக்க வைத்துக் கொள்ள பாடுபடுவார்களே தவிர, அந்த நிலையிலிருந்து உண்மை நிலைக்கு அவர்கள் இறங்கவே மாட்டார்கள். அதான் சொல்றாரு. முதியவன் 7 நாள் ஆன குழந்தையிடம் வாழ்வின் இடத்தை பற்றி கேட்க தயங்க மாட்டான். அவனுக்கு தேடுதல் இருந்தால், தேவை இருந்தால், உண்மையின் மீது அக்கறை இருந்தால் அவன் தயங்க மாட்டான். உண்மையின் மீது அக்கறையற்றவர்கள் தயங்கியே அந்த மயக்கத்தில் அவர்கள் மரணித்தே விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு வளர்ந்தவர்களுக்குள்ளும், ஒவ்வொரு மனிதருக்குள்ளும், ஒவ்வொரு முதுமை பெற்றவர்களுக்குள்ளும், ஒவ்வொரு முதிர்ச்சி பெற்றவர்களுக்குள்ளும் இந்த உலகத்தில் வந்து கற்க வேண்டியதை கற்று, அடைய வேண்டியதை அனுபவித்து, பெற வேண்டியதை பெற்று, நுகர வேண்டியதை நுகர்ந்து, வாழ்ந்து, அனுபவித்து, சுகித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த வாழ்வின் இடம் அவர்களுக்குள் அவர்களுக்குள் அவர்களின் 7 நாள் குழந்தை தன்மையில் தான் இருக்கின்றது. நீ வெளியே இறங்குறது இல்ல. நீ உன்னிடம் இறங்கு. நீ உனக்குள் இறங்கு. உன் குழந்தைத்துவத்துக்கு வா. உன் குழந்தை தன்மைக்கு வா. அந்த குழந்தைக்கு சாதி இல்லை, அந்த குழந்தைக்கு மதம் இல்லை, அந்த குழந்தைக்கு ஆண் பெண் பாலின வேறுபாடு பேதங்கள் இல்லை, அந்த குழந்தைக்கு நல்லவன் கெட்டவன் இல்லை, அந்த குழந்தைக்கு ஏழை பணக்காரன் இல்லை, அந்த குழந்தைக்கு அந்தஸ்து உள்ளவர் அந்தஸ்து இல்லாதவர் என்கிற கருத்து இல்லை, அந்த குழந்தைக்கு இவர் எதிர்காலத்தில் நமக்கு உதவுவார், இவர் நமக்கு உதவ மாட்டார் என்கிற எந்த விதமான பலன் நோக்கும் இல்லை. அது கள்ளம் கபடமற்ற மூலத்தின் வெளிப்பாடான ஒரு குழந்தையாக இருக்கின்றதே. அந்த நிலைக்கு நீ வர முடிந்தால், அந்த குழந்தையாக நீ மாற முடிந்தால், அந்த குழந்தை தன்மைக்குள் வருவதற்கு உன்னுடைய முதியது அனைத்தையும் நீ தூக்கி எறிய முடிந்தால், வாழ்வின் மூலத்தை நீ கண்டு விட்டாய். நீ அடைந்து விட்டாய். நீ உணர்ந்து விட்டாய். வேற எங்க நீ போனோம்? வேற யார்கிட்ட போய் நீ கேட்கணும்? நீயே அங்கிருந்து தானே வந்திருக்கிற. அத கடந்து தானே நீ முதியவன் ஆயிருக்கிற. எல்லாமே இங்க வந்து எடுத்துக்கிட்டதும், சேர்த்துக்கிட்டதும், ஒட்டிக்கிட்டதும், போர்த்திக்கிட்டதும், கற்றுக்கிட்டதும் தானே. எதை எடுத்து வந்தோம்? இங்க வந்த பிறகு எனக்கு ஒரு பேரு பொன்ராஜ். அத கொஞ்சம் தமிழ்படுத்தி நான் பொன்னரசு. இங்க வந்த பிறகு 7 நாள் குழந்தை எப்ப நான் யாரு? என் பேர் என்ன? எதுவும் எனக்கு தெரியாது. எதுவும் நான் கிடையாது. 7 நாள் குழந்தை எப்ப நான் பொன்னரசும் கிடையாது, பொன்ராஜும் கிடையாது, தசாதியும் கிடையாது, குசாதியும் கிடையாது. நத்திங். ஆனா இன்னைக்கு என் பேர் மேல எனக்கு எவ்வளவு பற்று. என் பேர் எனக்கு ஒரு விருப்பம். என் பேரை நான் வந்து புரபகண்டா படுத்துறேன். அதாவது பறைசாற்றுகிறேன்.
என் பேர் வந்து பிரபலமாகணும்னு நினைக்கிறேன். என் பேருக்கு ஒரு புகழ் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். என் பேருக்கு ஒரு நல்லது வந்தா அதுல மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேருக்கு மேல ஒரு கெட்டது வந்தா நான் ரொம்ப நொந்து போயிடுறேன். சேர்த்துக்கிட்டு தான். இங்க வச்சுக்கிட்டது. யாரோ வச்சாங்க. இது இது மேல அது போட்டாங்க. அது நான் இல்ல. அப்படின்னு கூட என்ன நான் வந்து அறியல. ஆனா அது என்னுடையது நான். நான் யார் தெரியுமா? பொன்னரசு. அப்படின்னு நான் என்ன பண்ணேன்? கட்டி புடிச்சுக்கிட்டேன். அப்புறம் இங்க உடுத்தப்பட்ட உடைகள், இங்கு என்னுடைய நான் பிறந்த வீட்ல இருந்த சாதி, நான் பிறந்த வீட்ல இருந்த மதம், நான் பிறந்த வீட்ல எனக்கு காண்பித்த உறவுகள், அவங்களுடைய குணங்கள், அவங்களோடு எனக்குள்ள தொடர்புகள், உறவு முறைமைகள், இங்கு இங்கு என்னை சூழ நான் பயன்படுத்திக் கொள்ள இங்கு இங்கு இருந்த உடைமைகள் அனைத்தையும் நான் சேர்த்துக் கொண்டேன். அடுத்து என்ன பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. ஏதோ ஒரு படிப்ப படிச்சேன். எனக்கு கல்லூரியில கொண்டு போய் போட்டாங்க. நான் அங்க ஏதோ ஒரு படிப்ப படிச்சேன். புத்தகங்கள படிச்சேன். பலருடைய உரைகள கேட்டேன். என்னென்னமோ கற்றுக்கிட்டேன், சேர்த்துக்கிட்டேன், வளர்ந்துக்கிட்டேன், ஆளாகிட்டேன், அனுபவிச்சுட்டேன். இப்போ நானு எங்க இருந்து, எதுவா இருந்து, எதுவும் இல்லாத கள்ளம் கபடமற்ற அந்த 7 நாள் குழந்தை தன்மையிலிருந்து, இன்னைக்கு 70 வயசு, 80 வயசு வரைக்கும் என்னமோ ஆகி, என்னத்தையோ கத்துக்கிட்டு, என்னென்னமோ ஆயிருக்கிற அந்த நிலையிலிருந்து, திரும்ப இறங்கி என்கிட்ட வரத்துக்கு, இறங்கி என்கிட்ட வரத்துக்கு, நானாகிறதுக்கு, நான் இருந்த அந்த மூல நிலையில், அந்த தெய்வ நிலைக்கு, அந்த 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 கலங்கமற்ற அந்த தூய நிலைக்கு திரும்புவதற்கு என்னடா ஒண்ணுமில்லாம வந்தோம். இதெல்லாம் இங்கிருந்து எடுத்துத்தானே. சரி நாம அடுத்து அடுத்த அடுத்து நம்முடைய வாழ்விடம், நம்முடைய மூலத்துக்கு நாம திரும்பணும்னா, இங்க வந்து என்னென்னத்தை எடுத்துக்கணுமோ, அதெல்லாம் களையிற காலம் தானே. கழட்டி விடுற காலம் தானே. விட்டெறிகிற காலம் தானே. பற்றுகளை எல்லாம் அறுத்து விடுகிற காலம் தானே. எல்லாத்தையும் அறுத்து விடுவோம். எல்லாத்தையும் விட்டுருவோம். கற்றதை எல்லாம் களைவோம். போத்துனது எல்லாம் எடுத்து போடுவோம். அப்படிங்கிற தயக்கமில்லாத ஒரு நிலைக்கு எவர் ஒருவர் வருகிறாரோ, அவர் வாழ்வின் மூலத்தை கண்டுணர்கிறார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. யாரால அந்த இடத்துக்கு வர முடியும்? எடுத்ததெல்லாம் வச்சிடுறேன் சாமி. கத்துக்கிட்டதெல்லாம் கலைஞ்சிடுறேன் சாமி. அதெல்லாம் கசடுதான். ஏதோ அன்னைக்கு படிச்சாதான் பாஸ் மார்க் போடுவோம்னாங்க. படிச்சேன். ஓகே பாஸ் மார்க் வாங்குனேன். வேலைக்கு போனேன். சம்பாதிச்சேன். தூக்கி போட்டுரு. அத விடுறதுக்கு போய் என்ன? இந்த ஜாதின்னு சொன்னாங்க. நானும் தலையாட்டி ஒத்துக்கிட்டேன். ஆனா உண்மை என்னுடைய மூலத்தின் பட்டா எனக்கு எனக்கு ஜாதியும் கிடையாது, மதம் கிடையாது, நான் ஆணும் கிடையாது, நான் பெண்ணும் கிடையாது, நான் பாலினமும் கிடையாது, எந்த வேற எந்த இனமும் கிடையாது. நான் ஒரு தூய நிலையில கலங்கமற்ற உன்னுடைய மூலம், அதனுடைய துகள் நானு, அதனுடைய வெளிப்பாடு நானு. அத தவிர வேற எதுவுமே இல்ல நானு. ஆனா அந்த நிலைக்கு நான் போணும், அதுல நான் நிக்கணும், அத நான் அடையணும்னா, இதெல்லாம் எதையெல்லாம் சேர்த்துக்கிட்டேனோ, இதெல்லாம் பிடிச்சுக்கிட்டேனோ அதெல்லாம் விடணுமே. விட்டுர்றேன் அப்படின்னு ஆகுறவங்க எத்தன பேரு? 7 நாள் குழந்தைக்கு அம்மனும் அசிங்கம் கிடையாது. 7 நாள் குழந்தைக்கு தனக்கு விரோதி, பகைக்கிறவங்க கிடையாது. தனக்கு பாசமானவங்களும் கிடையாது. பகையாளும் கிடையாது, பாசக்காரன் கிடையாது. 7 நாள் குழந்தைக்கு அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா கூட கிடையாது. இதெல்லாம் பின்னாடி இந்த பூமி, இந்த உலகம் இங்க வந்து ஏற்கனவே அறிவுல கெட்டு போனவங்க. 6வது அறிவ தேறாத அறிவா ஆக்கிக்கணுங்க. தங்கள் மீது தேவையில்லாத கருத்துக்களையும், கற்பனைகளையும், நம்பிக்கைகளையும், மதங்களையும், ஜாதிகளையும் போத்திக்கிட்டவங்க. என் மேல போத்தி இப்ப நான் எதுல முதிர்ச்சியாய் நிக்கிறேன்னா, இந்த பூமியில வந்து கற்றுக்கொண்ட கசடுகளில் தான் நான் முதிர்ச்சியாகி நிற்கின்றேன். பல்கலைக்கழகம் தெரியும், பள்ளிக்கூட படிப்புகள் தெரியும், கல்லூரி பாடங்கள் தெரியும், உறவு முறைகளுடைய அனைத்து விதமான லீலைகளும் தெரியும். எவ்வளவோ தெரியும், எவ்வளவோ பார்த்துட்டேன், எவ்வளவோ கேட்டுட்டேன், எவ்வளவோ கத்துக்கிட்டேன், எவ்வளவோ செஞ்சுட்டேன், எவ்வளவோ அனுபவிச்சுட்டேன். அதெல்லாம் தப்பில்ல. வந்தோம், வாழ்ந்தோம் இதெல்லாம் படரும் தான், படும் தான். இப்போ ஒரு நாளைக்கு அதெல்லாம் கழட்டணுமே. அதெல்லாம் விடணுமே. அத விட்டு மூலத்துக்கு திரும்பணுமே. உன்னுடைய வாழ்விடம் எதுன்னு நீ தெரியணுமே. அங்க வரணும்னா நீ குழந்தை ஆகணுமே. உன் குழந்தை தன்மைக்கு நீ திரும்ப வரணுமே. எந்த குழந்தை தன்மையிலிருந்து இதையெல்லாம் எடுத்து பூட்டிக்கிட்டு நீ வளர்ந்தியோ, திரும்ப அதே இடத்துக்கு வரணும்னா அதெல்லாம் கழட்டினே வர வேண்டியதுதான். அப்ப இது என்னன்னு சொல்லலாம் வாழ்க்கை என்பத? பூட்டிக்கிட்டு வளர்ந்து போற ஒரு காலம். கழட்டி போட்டுன்னு வளர்ந்து வர ஒரு காலம்.
உண்மையிலேயே உண்மையை யார் கண்டுணர்கிறார்? மூலத்தை யார் உணர்கிறார்? தன்னுடைய முதுமையை, தன்னுடைய முதிர்ச்சியை, தன்னுடைய கல்வியை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஆணவத்தை, தன்னுடைய அனுபவங்களை, தான் கற்றவைகளை, தான் பெற்றவைகளை விட முடியாது அவைகளை காப்பாற்றிக் கொள்ள, அவைகளை காத்துக்கொள்ள பிடித்து கொண்டிருப்பவர் அல்ல. எவர் ஒருவர் அவைகளை எளிதாக விட்டு விடுகிற பக்குவத்துக்கு வருகிறார். குழந்தை எதையும் பிடிச்சு வச்சு நிற்காது. குழந்தை எதையும் பிடிச்சு வச்சு நிற்காது. குழந்தைக்கு எதுவுமே எனதுங்கிற உணர்வு இருக்காது. அப்பொழுது அது உண்மையிலேயே முழு மூலத்தில் இருந்தது, முழு தெய்வ நிலையில் இருந்தது, அது கள்ளம் கபடமற்று இருந்தது, அது தூய நிலையில் இருந்தது. இப்பொழுது இவைகள் எல்லாம் தெரிந்து உன்னுடைய அறிவில், உன்னுடைய உணர்வில், உன்னுடைய புத்தியில் புரிந்து நீயாகவே விடுகிறாயே, அதுதான் நீ அடைகிற குழந்தை தன்மை. அது உனக்கு அருளப்பட்ட குழந்தை தன்மை. இது நீ அடைகிற குழந்தை தன்மை. இறைவன் உன்னை குழந்தையாக அருளினான். அப்படி அருளப்பட்ட அந்த குழந்தை நிலை எதனை பற்றியும் அறிவற்று உணர்வற்று அது ஏதுமற்று இருந்தது. இப்போது எல்லாவற்றையும் அடைந்த பிறகு நீ அடைய வேண்டிய குழந்தை தன்மை அது நீதான் செய்யணும். அதுக்கு நீ தான் விடணும். கசடுன்னு கற்றவைகள் எல்லாம் கழட்டி போடணும். போத்துக்கிறதெல்லாம் அவுத்து போடணும். புடிச்சுக்கிறதெல்லாம் விட்டுணும். பற்றி கொண்டதெல்லாம் பறக்க விட்டுணும். நான் குழந்தையாகிறேன், நான் குழந்தையாகிறேன், நான் குழந்தை, என் மூலத்தினிடத்தில் நான் திரும்புகிறேன். மூலம் ஒன்றுமில்லாததா இருக்கிறது. வாழ்விடம் என்று சொல்லுகிறோமே, எது அனைத்துக்குமான வாழ்வாக விளங்கிக் கொண்டிருக்கிறதோ அது ஒன்றுமில்லாததாக இருக்கின்றது. அது வெறுமையா இருக்கின்றது. அது வெட்டவெளியா இருக்கின்றது. அங்கே நான் எல்லாவற்றையும் பூட்டிக் கொண்டு நான் இது, நான் அது, நான் படிச்சவனாக்கும், நான் பணக்காரனாக்கும், நான் அனுபவசாலியாக்கும், நான் பெரிய அறிவாளியாக்கும், நான் டாக்டர் ஆக்கும், நான் என்ஜினியர் ஆகும், நான் முதலமைச்சர் ஆக்கும், ஆவாகும் யூவாகலாம் அங்க வர முடியாது. ஏன்னா அது நான் ஏதும் இல்லை, ஒண்ணும் இல்லைன்னுக்குது. ஒண்ணுமில்லைன்றது கிட்ட எப்படி சேரணும்? ஒண்ணுமில்லைன்றது கிட்ட எப்படி சேரணும்? ஒண்ணும் இல்லாம சேரணும். ஒண்ணுமில்ற நிலைக்கு வந்தா நீ ஒண்ணுமில்றதுக்கு இருக்கிற. நான் ஏதோ சம்திங், நான் யார் தெரியுமா, நான் என்ன தெரியுமா, எனக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் தெரியுமா, என் அறிவு என்ன தெரியுமா, என்னுடைய கல்வி என்ன தெரியுமா, அப்படி எல்லாம் பிடிச்சு நின்னா மூலத்துக்கு ரொம்ப தூரமா. மூலத்தை உணர முடியாது. வாழ்விடத்தை நீ அறிய முடியாது, உணர முடியாது. முதியவன் 7 நாள் ஆன குழந்தையிடம் வாழ்வின் இடத்தை பற்றி கேட்க தயங்க மாட்டான். அவன் வாழ்வான். அவன் வாழ்வான். எப்பொழுது அவன் தன்னுடைய முதுமையை, தன்னுடைய முதிர்ச்சியை, தன்னுடைய அறிவை இந்த பூமியிலிருந்து பெற்றவைகளை எல்லாம் அவன் கழற்றி விட்டு தன்னுடைய குழந்தை தன்மைக்கு, தன்னுடைய கலங்கமற்ற அந்த தூய நிலைக்கு, தன்னுடைய மூலத்தின் இடத்திற்கு அவன் திரும்புகிறானோ அப்பொழுது அவன் என்றென்றும் அந்த மூலத்தில் நிலைத்திருந்து வாழ்வான். இந்த பூமியில நீ ஏதோ ஒண்ணு ஆகி, ஏதோ ஒண்ணு அடைஞ்சு, ஏதோ ஒண்ணு அனுபவிச்சு, ஏதோ ஒண்ணு ஆகி வாழ்வதற்காக இதையெல்லாம் கற்றுக்கிட்ட. சரி, அடுத்து இந்த பூமிக்கு அப்பாற்பட்டு, இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு நீ உன்னதமான நிலையில, தெய்வ நிலையில, இந்த 6வது அறிவுக்கு அப்பாற்பட்ட அடுத்த கட்டமா 7வது நிலையில, 8வது நிலையில இறையோடு, இறை மூலத்தோடு, உன்னுடைய வாழ்வோடு வாழ்வாக நிலைத்து வாழ்வதற்கு திரும்ப இவைகள் எல்லாம் என்ன பண்ணு, கழட்டிட்டு வா. இப்ப இங்க என்னவா ஆவறதுக்கு கத்துக்கிட்டு தானே, வளர்ந்துகிட்ட தானே, சேர்த்துக்கிட்டு தானே, அங்க என்னவா ஆவறதுக்கு திரும்ப என்ன பண்ணு, இதெல்லாம் கழட்டிக்கிட்டு குழந்தையா வா. அவ்வளவுதான். இங்க வந்தா இங்க வாழணும்பா. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, கற்றாருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு, இதெல்லாம் இங்க எழுதி வச்சு முன்னாடியே புகுத்துனாங்க. அதனால கல்வி கற்ற. இங்க வாழணும்னா படிச்சிருக்கணும்பா, படிச்சாதான் பிழைக்க முடியும்னாங்க, படிச்சேன். பணம் இருக்கணும்பா, பணம் இருந்தா தான் மதிப்பாங்க, இல்ல நாய் கூட மதிக்காதுன்னு சொன்னாங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சேன். சரியா? இங்க வளரணும்பா, நல்லா சாப்பிடணும், நல்லா உடம்ப வளர்க்கணும்பா, நல்லா வயசு ஆகணும்பா, நீ எவ்வளவு பெரியவளா ஆகுறியோ அவ்வளவு மதிப்பாங்கப்பான்னு, அது வயசாகனே போற, வளர்ற, அதுக்கானதெல்லாம் சாப்பிடுற, அதுக்கானதெல்லாம் செய்யற. சரியா? அப்படி இங்க வாழ்வதற்கு என்னமோ நீ செஞ்சல்ல,
அப்ப அந்த நித்தியத்துல நீ வாழணும், நிலைத்து வாழணும், இறைக்குள்ள வாழணும், அந்த மூலத்துக்குள்ள வாழணும், அந்த சூன்யத்துக்குள்ள வாழணும், அந்த ஒன்றுமில்லை இல்லாமைக்குள்ள நீ வாழணும், அங்க நிலைக்கணும்னா அதுக்கு என்னவெல்லாம் செய்யணும்னு ஒரு வழிமுறை இருக்கு தானே. அந்த வாழ்வியல் முறை ஒண்ணு இருக்கு தானே. அதுதான் கழட்டுதல், கழட்டுதல், விட்டு விடுதல், பற்றறுத்தல், குழந்தை தன்மைக்கு திரும்புதல், ஏதுமற்ற ஆகுதல், ஒன்றுமில்லாமல் ஆகுதல், கர்வத்தை விடுதல், ஆணவத்தை விடுதல், அகங்காரத்தை விடுதல், அனைத்தையும் அவிழ்த்து விடுதல், அம்மனமாகுதல், அம்மனமாகுதல், ஏதுமற்ற ஆகுதல், எல்லா பிடிகளையும் விட்டு விடுதல். என் பேரை விட்டுடணும், என் பேரை விட்டுடணும், என் பேரை வச்சு யாரு என்ன பண்ணாலும் கோபம் இருக்கக்கூடாது. பேரை விட்டுடணும். சார் என் பேர் தானே வச்சு என்னடா பண்ணிக்கிடா, என்னடா பண்ணிக்கிடா அப்படின்னு பேரை விட்டுடணும். ஜாதியை விட்டுடணும். சரியா? ஜாதியை விட்டுடணும், மதத்தை விட்டுடணும். ஏராளமான கற்பனை கதைகள் நம்பிக்கைகள்லாம் இங்க அது புடிச்சு வச்சோம்ல, மனசுல புடிச்சு வச்சுல்ல, ஆஹா ஓஹோன்னு அந்த நம்பிக்கையெல்லாம் ஐயோ அது அதை யாருன்னா தொட்டுட்டாங்கன்னா நமக்கு அப்படியே சுருன்னு ஏறும்ல. எல்லாத்தையும் விட்டுடணும். ஏன்னா 7 நாள் குழந்தைக்கு அதெல்லாம் கிடையாது. மீட்பர் கிடையாது, பைபிள் கிடையாது, குரான் கிடையாது, பகவத்கீதை கிடையாது, ரட்சகர் கிடையாது, நம்பிக்கை கிடையாது, கற்பனை கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, சொத்து சுகம் கிடையாது, நல்லவங்க கெட்டவங்க கிடையாது. எல்லாத்தையும் வாழ்வியல் முறைங்க. பூமிக்குரிய வாழ்க்கை முறை. பூமியில் நீ நன்றாக வாழ்வதற்கு இதெல்லாம் செய்யன்னு சொன்னாங்க, நீ செஞ்ச. இப்ப இந்த பூமியின் வாழ்க்கையை முடித்து உன்னுடைய மூலத்தினிடத்தில் வந்து ஒடுங்கி அந்த மூலத்தில் நிலைத்து வாழ்வதற்கு நீ இதையெல்லாம் செய்ய அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ்ல அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரணும். முதியவன் நீ. அந்த முதியவன் என்கிற சிந்தையை விடுத்து குழந்தை சிந்தைக்கு வா. சிந்தையில் நடைபெறுகிற மாற்றம், மனதில் நடைபெறுகிற மாற்றம். இதைத்தானே இயேசு மனம் திரும்பு, மனம் மாற்றம் பெறு. மனம் திரும்பி என்ன ஆகுறது? இப்ப மனம் என்ன நினைச்சிருக்குது? உன்ன பெரிய ஆள் நினைச்சிருக்குதுல்ல, குழந்தையா வா. இப்ப மனம் உன்னை என்ன நினைச்சுன்னு, உன்னை என்னன்னு காமிச்சுன்னு இருக்குது, உன்னை அடுத்தவங்களுக்கு என்னன்னு காமிக்க விரும்புது மனசு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆளுன்னு தானே காமிக்க விரும்புது. இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் கூட இல்ல. ஏன்னா நான் குழந்தை. ஐ எம் ஜஸ்ட் எ பார்ன் 7 days சைல்டு. 7 நாள் குழந்தைங்க நானு. நான் 7 நாள் குழந்தைங்க. அப்படின்னு அங்க வா. சிந்தையில் நீ மாற்றம் பெறு, உருமாற்றம் பெறு, டிரான்ஸ்பார்ம். மறுரூபம், மறு மறு உருவமாக நீ முழுமையாக மாற்றம் பெறு. உன்னுடைய முதுமையிலிருந்து உன் குழந்தை தன்மைக்கு வா. எதுலெல்லாம் நீ முதிர்ச்சி நினைச்சுன்னுக்கிறியோ, எதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு நினைச்சுன்னுக்கிறியோ, எதெல்லாம் இதை நான் அடைஞ்சிட்டேன்னு நினைச்சுன்னுக்கிறியோ, அத்தனையும் அவுத்து போடு. ஒண்ணுமில்லாத தானே இதெல்லாம் பிடிச்ச, ஒண்ணுமில்லாத காலியா இருந்து தானே இதெல்லாம் கட்டுற, கையில எந்த பிடியும் இல்லாம இருந்து தானே இதெல்லாம் பிடிச்ச. போய் விடு. ஆனா என்ன நடக்குது பாருங்க. ஐயோயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் புடிச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பெற்றேன். ஏதோ நான் சம்திங், ஐ எம் சம்திங். நான் ஏதோ, எனக்கு ஏதோ. இந்த இந்த 2 தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாவே இருக்குது. நானும் எதுவும் இல்ல, எனக்கும் எதுவும் இல்ல. நானும் எதுவும் இல்ல, எனக்கு எதுவும் இல்ல. இந்த 2 இடத்தையும் சந்திக்கிறதுக்கு முடியுமா பாருங்களா. ஐயோயோ, ஒண்ணு நானாவது ஏதாவது எதுவா இருக்கணும், இல்ல எனக்காவது ஏதாவது இருக்கணும். இந்த 2ம் இல்லாத நிலைக்கு எப்படிங்க போக முடியும்? அது இந்த பூமியில வாழும் போதே. அடைந்து விட்டாயா? நின்று விடாதே. இன்னும் மேலே யோசி, இன்னும் மேலே செல், இன்னும் மேலே அடை, இன்னும் மேலே படி, இன்னும் மேலே உயர். அப்படின்னா நமக்கு ஊக்கம் கிடைக்குது. ஆஹா, அவன் இன்னும் முன்னேறணும், இன்னும் அடையணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய ஆள் ஆகணும், இன்னும் பெரிய வீடு கட்டணும், ஒரு வீடு பத்தாது 2 வீடு கட்டணும். இப்படி ஆகாடு பூட்டினே போயினே இருக்கலாம். ஆனா விடுன்னு போது, விடுன்னு போது எதையாவது எதையாவது விட்டு இறங்க முடியுதா பாருங்களா. எதுல இருந்தாவது இறங்க முடியுதா பாருங்களா. எதுல இருந்தாவது இறங்க முடியுதா பாருங்களா.
30 வயசுல 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். 40 வயசுல 40,000 சம்பளம் வாங்கணும். 50 வயசுல 50,000 வாங்கணும். யாராவது 50 வயசுல ரூ. 5,000 சம்பளத்துக்கு இறங்குவாங்களா? இல்ல சம்பளமே இல்லாம ஆவாங்களா? முடியுமா? ஆ உன் கூடாரத்தை விசாலமாக்கு. எல்லாத்தையும் விசாலப்படுத்து. எதையும் விடாத. இன்னும் எவ்வளவு. இது நமக்கு எளிது. ஏன்னா இந்த வாழ்க்கை முறை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பூமியில நம்ம நிரந்தரமா இருக்க போறோம். இதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இதுக்கு தான் நமக்கு இறைவன் வாழ்க்கையை குடுத்திருக்கிறான். இதுக்கு தான் உடம்பு வச்சு வந்திருக்கிறோம். ஆக இங்க விசாலம், இங்க விரிவு, இங்க 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 பரத்தல், இங்க கலத்தல், இங்க ஆணி அடிச்ச மாரி அப்படியே வேரூன்றுதல். இதுக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எவ்வளவு உழைக்க முடியுமோ, எவ்வளவு பாடுபட முடியுமோ, எவ்வளவு யோசிக்க முடியுமோ, எவ்வளவு அடுத்தவங்களை இதுக்காக ஏமாத்த முடிஞ்சாலும் ஏமாத்த முடியுமோ, என்ன வேணா செய்யலாம். ஆனா அந்த நிலைவாழ்வு, நித்தியம், இறைவன புரிதல், மூலத்தை உணர்தல் நேரம் இல்ல சாமி. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ போடுற ஒரு பதிவுக்கு ரைட், குட், நல்லா இருந்துச்சு. இல்ல சிறப்பு, நன்றி. இல்ல மகிழ்ச்சி, ஒரு ஆர்டின். இதுக்கே எங்களுக்கு நேரம் இல்ல. நான்சென்ஸ். உனக்கே புரியணும்ல நாங்க யாருன்னு. இதுக்கே எங்களுக்கு நேரம் இல்ல. அவ்வளவு வாழ்க்கையில நாங்க செய்ய வேண்டியதும், சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. நீ என்னமோ வந்து மூலத்த உணரு, முக்திய பெறு, வாழ்விடத்த பெறு, குழந்தையாகு. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. நாம் என்ன நினைக்கிறோம்? விடுவதினால், இழப்பதினால், தளர்ப்பதினால், இறங்குவதினால் நாம் தாழ்கிறோம், வீழுகிறோம், சாகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வாழ்வான். இறங்குகிறவன் வாழ்வான். குழந்தையாகிறவன் வாழ்வான். அவிழ்த்து போடுகிறவன் வாழ்வான். அம்மனமாகிறவன் வாழ்வான். பற்றுகளை தகர்த்துக் கொள்ளுகிறவன், அகற்றிக் கொள்ளுகிறவன் வாழ்வான். கீழே இறங்குகிறவன், தன்னுடைய அந்த அந்த ஆணவத்திலிருந்து இறங்குகிறவன் வாழ்வான். அவன் வாழ்வான். உண்மையிலேயே அப்பதான் அவன் வாழ்வான். என்ன நடக்குது பாருங்க. ஏனெனில் முதலில் இருப்பவர்களில் பலர் கடைசி ஆவார்கள். அவர்கள் ஒன்றாவார்கள். உன்னுடைய மனதில், உன்னுடைய சிந்தையில், உன்னுடைய புத்தியில் எவைகளை எல்லாம் நீ பெரிதாக, முதன்மையாக, இவைகள் தான் என்னை ஒரு சம்திங் ஏதோ ஒன்னாக இந்த உலகத்துல நிறுத்தி இருக்குன்னா, அதை நான் கஷ்டப்பட்டு படிச்ச படிப்புங்க, நான் சம்பாதிக்கிற சம்பாதிங்க, நான் அடைஞ்ச அனுபவங்க, என் வயசுங்க அப்படின்னு ஏதோ ஒன்ன நீ முன்னிறுத்தி வச்சுன்னுக்கிறல்ல, எதையெல்லாம் நீ இவைகளால் தான் என்று முன்னிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவைகளை தூக்கி பின்னாடி போட்டேன்னு வச்சுக்க, அப்பதான் நீ அவ தூக்கி போட்டுரு. தூக்கி போட்டுரு. தூக்கி போட்டு முதலில் இருப்பவைகளை எல்லாம் கடைசியா தூக்கி போட்டுரு. அப்பொழுது உனக்குள் ஒரு ஒருமை விளையும். அந்த ஒருமை என்னன்னா, தேடின நீயும் உன்னால் தேடப்பட்ட மூலமும் ஒன்றாகும். அறிய துவங்கிய வாழ்விடத்தை அறிய துவங்கிய நீயும் வாழ்வும் ஒன்றாகி விடுவீர்கள். முதியவன் என்றும் குழந்தை என்றும் அந்த குழந்தைத்தன்மை தேடித்தனம் முதுமை விட்டு இறங்கி வந்த ஒன்றாகி விடுவீர்கள். இறைமை வேறு நீ வேறு என்று இல்லாமல் அந்த மூலத்தோடு ஒன்றாகி விடுவீர்கள். அவர்கள் ஒன்றாவார்கள். இருமையெல்லாம் கலைந்து போகும். நீ வேறு நான் வேறு அற்று போகும். நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தேடிக் கொண்டிருக்கின்றேன். இதிலே என்னை பெரிதாக காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். இதிலே அதனை நான் தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கின்றேன் என்பது ஏதும் இல்லாமல் இருப்பதெல்லாம் என்னுடையவைகள், யாவும் யாமே. எது எதாக இருக்கிறதோ அது அதுவாக இருக்கட்டும். எதிலையும் எனக்கு உடன்பாடு, பற்றுகள் அதிகம் இருக்க தேவையில்லை. நான் தளர்த்திக் கொள்ளுகிறேன். நான் என்னை விடுவித்துக் கொள்ளுகிறேன். நான் என்னுடைய மூலத்தை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். மூலத்தை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே என் குழந்தை தன்மையை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் குழந்தையாகவே நான் என்னை மாற்றிக் கொண்டிருக்கின்றேன். குழந்தை தன்மையை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ அதுவாகவே மாறிவிடக்கூடிய அந்த ஒருமை நிலை உனக்கு வந்துவிடும் என்கிறார். அந்த ஒருமைக்கு வந்துவிடு. அந்த ஒருமைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? நீ அடைஞ்சினே போ.
ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீ திரும்ப அவுத்து போட்டுனே வா. கற்றுக்கிட்டே போ. கத்துக்கிட்டது எல்லாம் கசடுன்னு கலைஞ்சிட்டே வா. பெற்றுக்கிட்டே போ. பெற்றது எல்லாம் விட்டுக்கிட்டே வா. இந்த வாழ்க்கை உன் மூலத்தினிடத்திற்கு திரும்ப வருவதற்கு. சோ மூலத்திலிருந்து நீ இந்த உலகத்தினுடைய படைப்புகளை நோக்கி பயணிச்ச. போய் பார்வையிட்ட, நுகர்ந்த, ரசிச்ச, அனுபவிச்ச, வாழ்ந்த. திரும்ப வாழ்விடத்துக்கு வரணும்ல. எதுவா இருந்து போனியோ அதுவா அதுவா தானே திரும்ப வரணும். அதுக்கு வரணும் என்ன பண்ணும்? அங்கங்க விட்டுட்டு வா. அதான் இறைவன் இந்த 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 உடலின் செயல்பாடு, ஒவ்வொரு நாளின் இயக்கத்தையும் என்ன வச்சிருக்கிறான்? எப்படி வச்சிருக்கிறான்னா, அந்த நிலைய உனக்கு உணர்த்தும் தன்மையில் தான் வாழ்வு. ஒரு நாளின் இயக்கம், உடலின் செயல்பாடு அத்தனையும் அமைச்சிருக்கிறான். எல்லாமே சில நிமிடங்கள் வரைக்கும் தான். எந்த ஒரு உணவு, எவ்வளவு ருசியான மாம்பழம், எவ்வளவு ருசியான பலாப்பழம், எவ்வளவு ருசியான தேன், எவ்வளவு ருசியான நிலம். அந்த நாக்குல கொஞ்ச நேரம், அந்த இந்த டைம் இருக்குல்ல, அதுதாங்க ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். அது கீழ இறங்கிட்டா முடிஞ்சது கதை. ஒரு உணவை உண்ணுகிறாய். அது செரித்து தன்வயமாக ஒரு நேரம். அது உன் ரத்தமாக, உன் மாம்சமாக மாற ஒரு நேரம். அதுக்கப்புறம் கழிக்கப்பட வேணும். ஒரு இன்பத்தை நுகர்கிறாய், உறவாடுகிறாய், உடலுறவு கொள்கிறாய். எதுனாலும் சரி ஒரு நேரம். நிரந்தரம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரம். தற்காலிகம், தற்காலிகம். அனைத்துமே தற்காலிகம். அப்படின்னா என்ன? நிரந்தரம் இவைகள் எவற்றிலும் இல்லை. இவைகள் எல்லாம் நீ கடந்து போக, அனுபவித்துக் கொண்டு போக, பார்த்து கொண்டு போக, ரசித்துக் கொண்டு போக, ருசித்துக் கொண்டு போக, சுகித்துக் கொண்டு போக, சுவைத்துக் கொண்டு போக எந்த தடையும் இல்ல. ஆனால் ரிவர்ஸ்ல நீ மறுபடியும் திரும்பவும் குழந்தை தன்மைக்கு திரும்பும்போது இவைகளில் எதையும் நாம் விட முடியாது. ஐயோ! நான் இவ்ளோ முதியவன் ஆயிட்டேன். நான் இவ்ளோ படிச்சுட்டேன். நான் இவ்ளோ கத்துக்கிட்டேன். எனக்கு இவ்ளோ வயசாயிடுச்சு. நான் இவ்ளோ சம்பாதிச்சுட்டேன். அதுக்காக நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து, நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் பிள்ளைங்க. நான் கஷ்டப்பட்டு கட்டின என் வீடு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த என் புக்கு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த என்னுடைய பொருட்கள். ஐயோ! இதெல்லாம் என்னால விட முடியாதுன்னு மட்டும் எங்கேயாவது முடங்கி நின்ன, முடிஞ்சது கதை. நீ உன் குழந்தை தன்மையை சந்திக்க முடியாது. உன் மூலத்தை நோக்கி நீ வர முடியாது. உன்னுடைய வாழ்விடத்தை நீ அறிய முடியாது. நீ வாழ்வாங்கு வாழ முடியாது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவர். இப்ப வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் என்பது எல்லா இன்பங்களையும் நுகர்ந்து, எல்லா சுகங்களையும் பெற்று, எல்லாவற்றையும் சுவைத்து, எல்லாவற்றையும் சுகித்து, தான் வாழ்ந்து பிறரையும் வாழ்விக்கக்கூடிய அளவுக்கு வளமையும் செழுமையுமாய் இருந்து வாழ்வது மட்டுமல்ல, வானில் உறைய வேண்டும் என்பதற்காக வையத்தை வழுவ விட்டு விட்டு செல்லக்கூடிய அந்த அழகான நகர்வும் இருப்பதுதான் வாழ்வாங்கு வாழ்தல். விட்டு விட்டு நகரும் நகர்வு இல்லாவிட்டால் அது வாழ்வாங்கு வாழ்தலே கிடையாது. கரும்பு ருசியானது, சுவை மிகுந்தது, இனிப்பு சுவை நிறைந்திருக்கிறது. அதனை நாம் கடித்து, மென்று, சுவைத்து, ருசித்து அனுபவிக்கிறோம். சக்கைய துப்பிதான் ஆகணும். சக்கைய துப்பிதான் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் புரியணும். நான் கற்ற கல்வி சக்க துப்பணும். நான் பெற்ற பட்டங்கள் சக்க துப்பணும். நான் அடைந்த அனுபவங்கள் சக்க துப்பணும். நான் பெற்ற பிள்ளைகள் சக்க துப்பணும். நான் நான் சேர்த்துக்கொண்ட இணையர்கள் சக்க துப்பணும். நான் கட்டின வீடு அனுபவிச்ச வரைக்கும் ஆஹா ஓஹோ, அப்புறம் சக்க துப்பணும். இல்ல நான் துப்ப மாட்டேன். நான் துப்ப மாட்டேன். எதையுமே துப்ப மாட்டேன். கரும்பு தின்ன அது எவ்வளவு ருசியா இருந்துச்சு. அத துப்பவே மாட்டேன்னா, சக்கையோடு சக்கையாயிடுவ நீ. புரியணும். எல்லாமே அனுபவத்துக்கு பிறகு துப்பணும், துப்பணும், சக்கை துப்பணும், சக்கை துப்பணும். மந்திர சொல் எழுதி வச்சுக்கோ. எப்படியோ வாரத்துக்கு ஒரு மந்திரம் சொல்றேன்னு நினைக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க.
இன்னைக்கெல்லாம் இதை நான் சொல்லும் போது நீங்க மந்திர சொல்லணும், இதை எழுதியும் இது பெருசாவும் வைக்க மாட்டீங்க. பின்னாடி ஒரு காலத்துல யாரோ கேட்டவங்க இதெல்லாம் மந்திர சொல்ல எழுதான் போறாங்க. ஆமா, என்னைக்கு நேரா இருக்கிறவங்களுக்கு அருமை தெரிஞ்சிருக்குது. போகட்டும் பிரியமானவர்களே. சரியா? மந்திர சொல் எழுதி வச்சுங்க. சக்கை துப்ப வேண்டும். இந்த மனித வாழ்வில், மனித பிறவியில் நாம் குழந்தையாக பிறந்து வளர துவங்கியது முதல் வாழ்வில் நம் மீது நாம் போட்டுக்கொண்ட, போர்த்திக் கொண்ட, எடுத்துக்கொண்ட, இணைத்துக் கொண்ட அத்தனையும் நம்முடைய நுகர்வுக்கும், நம்முடைய சுகித்தலுக்கும், நம்முடைய சுவைத்தலுக்கும் பிறகு துப்பப்பட வேண்டியவைகள். துய்க்கும் ஒவ்வொன்றையும் துப்பிவிட வேண்டும். இது நல்லா இருக்கலாம். அதை விட மந்திரம் அப்படியே வருது பாருங்க. துய்க்கும் ஒவ்வொன்றையும் துப்பிவிட வேண்டும். எதையெல்லாம் நீ துய்க்கிறாயோ, என்ன இன்பங்களை எல்லாம் துய்த்துக் கொள்கிறாயோ, அந்த நிறைவுக்கு பிறகு அதனை துப்பிவிட வேண்டும். அப்படி நீ துப்பல்னா கூட உடம்பு துப்பிடும். நீ தான் மனசுல புடிச்சு வச்சுருப்ப. அந்த மாம்பழம் சாப்பிட்டோம் பத்தியா, என்ன ருசின்னு அதை அடுத்த வருஷம் மாம்பழம் வரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன். அந்த பலாப்பழம் சாப்பிட்ட போது அப்படி ஒரு ருசி அப்படின்னு அடுத்த வருஷம் சாப்பிட்ற வரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா உடம்பு எப்பவோ துப்பிச்சு அதை. ஏன்னா அது நேரடியா இறைமையின் வெளிப்பாடு, அதனுடைய கட்டுப்பாடு, அதனுடைய இயக்கத்தில் இருக்கு இல்லையா? அதனால அது துப்பிடும். நீ முதியவன் என்கிறதை துப்பினால் உன் குழந்தை தன்மை உன்னில் மலரும். நான் பெரிய அனுபவசாலி அப்படிங்கறத துப்புனியனா உன் குழந்தை தன்மை உன்னில் மலரும். உன்னுள்ளேயே இருக்கிறது அந்த கள்ளம் கபடமற்ற அந்த தூய நிலை, அந்த குழந்தைத்துவம், அந்த வாழ்விடம், அந்த மூலம் உன்னுள்ளேயே இருக்கிறது. நீ அந்த நிலைக்கு, அந்த தன்மைக்கு எப்ப வரையோ அங்க அதை அனுபவிச்சுக்கிற, அதை கண்டு உணர்த்துக்கிற, அதுவாவே நீ மாறிடுற, அதுலயே நீ வாழற. அதான் சொல்றாரு, ஒன்றாகி விடுகிறாய். வேறாக இல்ல, மாறாக இல்ல. இது வரைக்கும் வேறா மாறா இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்த படைப்புகள்லாம் பார்த்து சைட் அடிச்சுட்டு வந்த, சைட் சீயிங் எல்லாத்தையும் சைட் சீக் பண்ணிட்டு வந்து மூலத்தோடு மறுபடியும் ஒன்றி விடுகிறாய். உன் வாழ்விடத்துக்கு நீ திரும்பி விடுகிறாய். எவ்வளவு அழகா இந்த பகுதியை எளிமையா உணர்த்திருக்கார் பாருங்க. மீண்டும் அந்த வாக்கியம் முழுசும் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு கூறினார், முதியவன் 7 நாள் ஆன குழந்தையிடம் வாழ்வின் இடத்தை பற்றி கேட்க தயங்க மாட்டான், அவன் வாழ்வான். ஏனெனில் முதலில் இருப்பவர்களில் பலர் கடைசி ஆவார்கள், அவர்கள் ஒன்றாவார்கள். உனக்குள் நீ ஒன்றாக வேண்டும். உனக்குள் நீ ஒன்றாக வேண்டும். உனக்குள் எவைகளெல்லாம் முதலில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் கடைசியில் வைக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையிலேயே உன்னுடைய முதன்மை என்பது உன்னுடைய குழந்தைத்துவம் தான். உண்மையிலேயே உன்னுடைய முதன்மை என்பது உன்னுடைய குழந்தைத்துவம் தான். இப்போது எவைகளெல்லாம் முதன்மை என்று கருதி கொண்டிருக்கிறாயோ அப்போதெல்லாம் உண்மையிலேயே உன்னுடைய முதன்மை கிடையாது. இப்பொழுது எப்பொழுதும் அவைகள் உனக்கு கடைசிதான். கடை நிலைக்கு அவைகளை விடு, கடை நிலைக்கு அவைகளை விடு. உன் பேரு, உன் ஜாதி, மதம், பட்டம், படிப்பு, அறிவு, ஆஸ்தி, அந்தஸ்து. வாய்ஸ் கேட்கல. ஓகே, முதலில் இருப்பவர்களில் பலர் கடைசி ஆவார்கள், அவர்கள் ஒன்றாவார்கள். உன்னுடைய குழந்தை தன்மைக்குள்ள, உன்னுடைய இயல்புக்குள்ள, உன்னுடைய துவக்கத்துக்குள்ள நீ வந்து விடுவதுதான் உண்மையிடத்தில் திரும்புதல், மூலத்தினிடத்தில் திரும்புதல். ஆக எவைகளெல்லாம் இன்றைக்கு உன்னால் முதன்மையானதாக முன்னிறுத்தப்படுகிறதோ அவைகளெல்லாம் கடைக்கு தள்ளப்பார். கடைக்கு தள்ளும் போது உனக்கு அது ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஒரு 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 குழந்தைக்கு உன் கல்வி உனக்கு பிரயோஜனப்படாம போச்சு, உன்னுடைய உடைமைகள்லாம் பறிக்கப்பட்டுடுச்சு, உன்னுடைய அந்தஸ்து எல்லாம் காலியாயிடுச்சு, உன்னுடைய ஆஸ்திகள்லாம் பிடுங்கப்பட்டாயிடுச்சு, உன்னை வந்து மதிக்கல, யாரும் இவங்க மதிக்கல, உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்கல, உன்னை வந்து அவங்க அவமதிக்கிறாங்க. இப்படி என்ன வேணா ஒரு 7 நாள் குழந்தைகிட்ட போய் நீங்க சொல்லுங்களா, அது என்ன பண்ணிருக்கும் பாருங்களா? கை காலை உதச்சிக்கிட்டு அது ஏதோ ஒண்ணு நினைச்சிச்சு, அது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி உனக்கு எனக்கும் ஆக முடியுமா பாருங்களா?
இதெல்லாம் போகும்போது, மத்தவங்க அவமதிக்கும் போது, நம்மளை முதன்மைப்படுத்தாத போது, நம்மள நல்லவன்னு சொல்லாத போது, நம்ம என்னவெல்லாம் முதன்மையை நினைச்சு எதிர்பார்த்து இந்த உலகத்துல வாழ்கிறோமோ அதெல்லாம் நமக்கு அப்படி ஆகும்போது நம்ம கை காலை வச்சுன்னு ஒண்ணுமே தெரியாம அதெல்லாம் எனக்கு சம்மந்தப்படாது, எனக்கு அதுக்கு எதுவுமே தெரியாது, நான் அது இல்ல. அந்த படம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த படத்தை நான் போட்டு பாத்துக்கிறது உண்டு. நான் அவன் இல்லை. இவ்வளவு கேக்குற இல்லையாடான்னு கேட்பாங்க. புரியல. இவ்வளவு திட்டுறனே, இவ்வளவு கேக்குற உனக்கு சூடு சொன்னே இல்லையா? நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, அவைகள் எனதில்லை அப்படின்னு அது அது பாட்டுக்கு அதனுடைய மூலத்துல ஒன்றி, அதனுடைய தெய்வத்துவத்துல ஒன்றி, அதனுடைய தெய்வீகத்துல அது வந்து கலித்து கலந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலை இருக்கு பாத்தீங்களா? அந்த நிலைக்கு வா. நீ 70 வயது கிழவன் ஆனாலும் 7 வயது குழந்தையா 7 நாள் குழந்தையாவது தான் உன்னுடைய வாழ்விடத்தை நீ உணர்தல், உன்னுடைய மூலத்தை நீ உணர்தல். வாழ்வின் மூலத்தை கண்டறிதல் என்பது எங்கே உன்னுடைய வாழ்வு துவங்கியதோ அங்கே நீ வருவதுதான், அந்த நிலைக்கு வருவதுதான், அந்த தன்மைக்கு வருவதுதான். வாழ்க்கையின் சுவாரஸ்யமே, மனித பிறவியின் சிறப்பே இதுதாங்க. நீ எவ்வளவோ இங்க கத்துக்க முடியும், எவ்வளவோ நீ சம்பாதிக்க முடியும், எவ்வளவோ நீ அடைய முடியும், எவ்வளவோ ஆஸ்திகளை நீ சுகிக்க முடியும், எவ்வளவோ நீ வளர முடியும். அதே அளவு எதுவுமே எனதுல திரும்ப அழகா எல்லாத்தையும் காட்டிட்டு குழந்தைகளுக்கு திரும்ப முடியும். அப்படிப்பட்ட தன்மையில் தான் மனம் அவ்வளவு நேர்த்தியா செய்யும். மனம் என்கிற அந்த புலனுடைய சிறப்பே இதுதான். அந்த மனத்திறனை கொண்டு வாழ்வாங்கு வாழ், அதே மனத்திறனை கொண்டு வானுரை தெய்வமாவும் நுழைஞ்சிருக்கு. சரியா? சோ இதுதான் இங்க உணர்த்தப்பட்டிருக்கிற பேருண்மை. இந்த உண்மையை உணர்ந்துக்க முயற்சி பண்ணுங்க. அவங்களுக்கு உள்ள இருக்கிற குழந்தை தன்மை மலரட்டும். அந்த கலங்கமற்ற அந்த தூய நிலைக்கு நாம் திரும்புவோம். கற்றுக்கொண்ட கசடுகளை எல்லாம் கலைந்தெறிவோம். முதுமை என்பது, முதியோர் என்பது, முதிர்ச்சி என்பது மூலத்துக்கு தூரமாக்குவது. குழந்தைத்துவம் என்பதுதான் மூலத்துக்கு நெருக்கமா வந்து சேர்றது. ஆக 4 பேருக்கு முன்னாடி பெரியவங்களா, நல்லவங்களா, மதிப்பு மிக்கவங்களா, ஏதோ தெரிஞ்சவங்களா, அடைஞ்சவங்களா, அறிஞ்சவங்களா, அப்படியே தோல் நிமிர்த்தி நிக்கணும்னு அதுக்கெல்லாம் போராடாதீங்க. அது என்ன 4 பேருக்கு முன்னாடி செல்வாக்கு, அந்த செல்வாக்கு செல்லும் கூட. ஏன்னா உலகம் அதைத்தான் எதிர்பார்க்குது. நீ எவ்வளவு வச்சிருக்கிற, நீ எவ்வளவு தெரிஞ்சிருக்கிற, உன்கிட்ட எவ்வளவு தகவல் இருக்குது, நீ எவ்வளவு பணம் வச்சிருக்கிற, நீ எப்படிப்பட்ட ஆஸ்திகள் வச்சிருக்கிற, நீ எப்படிப்பட்ட அறிவு உடையவனா இருக்கிற, அதுதான் உலகம் மதிக்குது. ஆனா இறை என்னும் மூலம் உன்னை செஞ்சது, உன்னை அனுப்பினது, உனக்கு இந்த உலகத்தை கொடுத்தது, அதுகிட்ட இதெல்லாம் செல்லாது. அதுகிட்ட இதெல்லாம் செல்லாது. அதுகிட்ட வெறும் குழந்தை, 7 நாள் குழந்தை, கலங்கமற்ற தூய. அங்க வந்து நான் பேர் கிடையாது, ஊர் கிடையாது, நான் ஜாதி கிடையாது, நான் மதம் கிடையாது, நான் ஆண் கிடையாது, பெண் கிடையாது, மொத்தத்தையும் அவுத்து போட்டு அம்மனமா ஒண்ணுமே வர பத்தியா. அதுதான் இறைமையை அரவணைச்சுக்கிற நிலை. சோ உலகத்துல உலகம் உன்னை அரவணைக்கணும்னா நீ முதிர்ச்சி, உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் முதுமையாக்கி காண்பி. இறை உன்னை அரவணைக்கணும்னா அங்க குழந்தையாவா. இதெல்லாம் தூக்கிட்டு இங்க வராத. நான் இவனாக்கும், நான் அவனாக்கும். அந்த ஒரே ஒரு இயேசுநாதர் சொன்ன ஊமையை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் உள்ளே போய் பலிப்பிடத்திற்கு நெருக்கமாக நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து, கடவுளே, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், எல்லாவற்றையும் நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் அந்த ஆயக்காரனை போலவோ மற்றவர்களைப் போலவோ இந்த பாவம் அந்த பாவம் எல்லாம் செய்வது கிடையாது, நான் இவ்வளவு முதிர்ச்சி பெற்றவன், நான் இவ்வளவு தூயவன் என்று அவன் தன் தற்பெருமைகளை எல்லாம் அடுக்கினான். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணிவில்லாமல், பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் என்று தன் மார்பில் அடித்துக் கொண்டு மன்றாடினான். இவன் அல்ல, அவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பினான். என்ன சொல்றாரு? ஏங்கட்டு வந்து இந்த பூமியில பெற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டதெல்லாம் அளக்காத. சரியா? அதெல்லாம் நீ வாழறதுக்கு நான் அனுமதிச்சேன். இந்த பூமியை சிறப்பா அனுபவிச்சுக்கிறதுக்காக நான் அனுமதிச்சேன். என்ஜாய், எவ்வளவு என்ஜாய் பண்ணுமோ என்ஜாய் பண்ணிட்டு வா. ஏங்கட்ட வரியா?
எதுவுமே இல்லாம சும்மாதான். எதுவுமே இல்லாம சும்மாதான். ஏன்னா நீ யாரு, எதுவா நான் உன்னை அனுப்புனேன்னு எனக்கு தான் தெரியும். அடுத்து இதுல இருந்து நான் எங்க உன்னை கொண்டு போய் அடுத்த நிலைக்கு உன்னை என்னவாக்க போறேன்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு உன்னுடைய துவக்கம் தெரியாது, முடிவும் தெரியாது. அதனால இங்க அனுபவிச்சது, இங்க பெற்றத வச்சு அந்த ஷோவை என்கிட்ட வந்து காமிக்காத. ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் டு see that. அதையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஆர்வம் இல்ல ராசா. ஏன்னா உன்ன மாரி பல கோடி பேர அனுப்பி, பல கோடி பேர் அந்த ஷோவை எனக்கு போட்டு காமிச்சிட்டானுங்க. திரும்ப திரும்ப அந்த ஷோவை எனக்கு போட்டு காமிக்காத. நான் அனுப்புன மாரி என்கிட்ட வரையா? வெறுமையாய் வரையா? எம்ப்டி ஆய் வரையா? குழந்தையாகி வரையா? குணமற்று, பண்பற்று, தன்மையற்று, ஏதுமற்று வரையா? வா. நான் அப்படிதான் இருக்கிறேன். நீ அப்படியே வா. அப்ப நம்ம ஒண்ணாயிடுவோம். இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா, நான் உன்னை சேர்த்துக்க முடியாது, அரவணைக்க முடியாது, ஒண்ணாக்க முடியாது. அதெல்லாம் தடுக்கும். உனக்கு எனக்கு நடுவுல படிப்பு நிக்கும், ஜாதி நிக்கும், மதம் நிக்கும், நம்பிக்கை நிக்கும், அந்தஸ்து நிக்கும், சொத்து நிக்கும், அது நிக்கும், புள்ள நிக்கும், எல்லாம் நிக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு வா. எம்ப்டி யுவர் செல்ஃப். உன்னை நீயே காலியாக்கிட்டு வா. அப்போ நான் வேற, நீ வேற இல்ல. நம்ம ஒண்ணா இருப்போம். அப்ப அந்த 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 ஒருமை நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நாம நகர்ந்து போறது ரொம்ப எளிதா இருக்கும். நீ ஏதாவது புடிச்சு வச்சுன்னு வந்தேன்னா, உன்னை நான் அடுத்த கட்டத்துக்கு வானுறையும் நிலைக்கு, அந்த தெய்வ நிலைக்கு உன்னை கொண்டு போக முடியாது. அப்புறம் பூமியில தான் விட்டு போனோம். ஏன்னா இங்க இருக்கிறத நீ புடிச்சு நின்னா, உன்னை இங்க தான் விட முடியும். இங்க இருக்கிறத விட்டு வந்தா தானே நான் இங்க இருந்து வேற இடத்துக்கு உன்னை தூக்கின்னு போக முடியும். அதனால முயற்சி பண்றேன். சரியா? எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க, முதிர்ச்சி ஆயிக்க, தப்பு இல்ல. ஆனா அதை விட்டுட்டு குழந்தைத்தன்மைக்கு திரும்பும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.